ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமான முறையில் இட்லி பொடி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி பொடியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது போல் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 6 மாதம்னாலும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த இட்லி பொடி நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செஞ்சு வச்சிட்டோன்னா இட்லி தோசைக்கு சட்னி செய்யாத நேரம் இது போல் இட்லி பொடியை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி பொடி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாது. ஓரளவுக்கு கலர் மாறி நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்தால் போதும். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கலர் மாறி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் 15லேருந்து 20 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்தா போதும். அதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எந்த எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல. இதை சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டால் போதும். இதை உடனடியாக புரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. இதையும் அதே பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஈரமான கருவேப்பிலையாக இருந்தால் 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க. காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தால் 1 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். இது நல்லா இது போல் உடஞ்சி வரணும் கருவேப்பிலையை, அந்த அளவுக்கு வறுத்து கொடுத்தா போதும். வறுத்து எடுத்ததை இதையும் அதே பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இதையும் நம்ம அதே பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம இதில் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது சூடானதுக்கப்புறம் 20லேருந்து 25 பல்லுக்கிட்ட பூண்டை நான் இது போல் தோலோடவே இடித்து வச்சுருக்கேன். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஒரு ஓட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஓட்டிட்டு இதை போல் நீங்கள் சேர்த்து வதக்கிங்க. இந்த பூண்டோட ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக வர ஆரம்பிக்கணும். இது நல்லா வாசனையாக நல்லா சவந்து வந்திருக்குல்ல, இதையும் எடுத்து அதே பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இட்லி பொடி ரொம்ப நைஸாக சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இல்லை கொரகொரப்பாக இருக்கிற பதத்தில் பிடிக்கும்னா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை போட்டு அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னாலும் 6 மாதத்துக்கு நமக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் செய்யக்கூடிய ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.